ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் வச்சு ஒரு பச்சை பட்டாணிலாம் வந்து புலாவ் மாதிரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது பன்னீர் எடுத்துக்கலாம். வீட்லேயே செய்தது தான் இது. பட்டர் வீட்லேயே தான் செய்தேன் நான். நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். பண்ணி எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். வீட்லேயே தான் நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றினா இவ்வளோ தானே எனக்கு கிடச்சிது. ஒன்று ஒன்றா பொன்னிறமாக பார்க்க அழகாக கோல்டன் கலரில் பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பொறுமையாக பொரித்து எடுத்துக்கின்னு நம்ம கடைகள்லாம் வாங்காத வீட்டிலே பன்னீர் செய்திடலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தி. அதோடு அதே கடாயில் வந்து தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம். அதோடு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அதோடு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வச்சுக்கிறேன் நான். ஒரு டம்ளர் அரிசிக்கு. நல்லா வதக்குன்னு வதக்கி விட்றோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறு வரலும் நல்லா வதக்குங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம், பன்னீர் சாதம். சூப்பராக நல்லா மீடியமான எண்ணெய் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். ஒரு கலர் ஃபுல்லாகவே மாறி போச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நான் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. குழையிற வர வதக்கலாம். நல்லா அதே கடாயிலே வதக்கலாம். சூப்பராக அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் உப்புலாம் போட்டு தான் அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட பட்டாணி சேர்த்துக்கலாம். 1 கப் பட்டாணி. புதினா 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா அதை வதக்கி விடலாம். தேவையான அளவு வந்து டைரக்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூனு. அதோடு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வீட்டு அரிசி பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக தான். அதோடு நெய் சேர்த்துக்கலாம். அதோடு ஒரு கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். அதோட குக்கரில் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். சேர்த்துக்கணும். அதுக்குள்ளே இந்த நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல, அது நல்லா கொதித்து வரணும். அதோட மசாலோட தண்ணி அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். பன்னீர் பொரித்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். அதோடு குக்கரில் விசில் போட்டுக்கலாம்.
விசிலும் வந்தாச்சு 3 விசிலு. அதோடு குக்கரை மூடி எடுத்து பார்த்தா சூப்பராக பொலன்னு பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி போட்டு செமையாக அடியும் பிடிக்கல. நல்லா இந்த டைமில் இந்த மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாடுங்க. உங்கள் பசங்க லன்ச் பாக்ஸு காலியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பச்சடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல்